வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. கல்கட்டா பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜில் என்னாச்சு அப்படின்னா எஃப்இ அவுட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சரர் இருந்தார். அந்த லெக்சரர் வந்து ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு இந்தியா பற்றி பயங்கரமாக தரைக்குறவாக பேசுகிறார். தரைக்குறவாக பேசினோடனே சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சு அவரை வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வெளுத்து வாங்கினோடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த வெளுத்து வாங்கின ஒரு பையன் யார் தெரியுமா? கெஸ் பண்ணுங்கள். அவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். இந்த சுபாஷ் சந்திர போஸ் 1921 அவருக்கு கிடைச்ச சிவில் சர்வீஸ் வேலையை விட்டுட்டு அவர் வெளியே வந்துடுறார். வெளியே வந்துட்டு அவர் வந்து சிஆர் தாஸ் மற்றும் நம்ம மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை அவர் பார்க்குறார். பார்த்தோன்னே பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அவர் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் வந்து காங்கிரஸில் சேர்ந்துடுறார். காங்கிரஸில் சேர்ந்து 1938 அவர் வந்து காங்கிரஸுக்கு தலைவராகவே ஆயிடுறார். அப்போது அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரவங்க ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்டில் பார்த்திங்கன்னா எப்போ வேணால் யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சட்டம் போடுறாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பயங்கரமான வரி போடுறாங்க. எவ்வளோ வரி வேணாலும் வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை அழுகிற அளவுக்கு கதற அளவுக்கு அவங்க வந்து வரி போட்டு, அது மட்டும் இல்லாமல் வரி கட்டாதவங்களெல்லாம் கண்டபடி சுடலான்னு சொல்லிட்டு கொன்று குவிச்சிட்றாங்க. ஒரே சாவாக இருக்க அவ்வளோ பேரை கொன்று குவிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம காந்திஜி என்ன சொல்லிட்டார், இல்லை நம்ம வந்து துப்பாக்கி பதில் இல்லை, நம்ம வந்து அஹிம்சையில் தான் இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறார். இவர் வந்து அது எப்படி துப்பாக்கி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரிபல் பண்ணி இவர் வந்து அப்போ தான் வந்து ஐஎன்ஏ பிறக்குது. ஐஎன்ஏனா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி வந்து பிறக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு அநியாயம் நடக்கும்போது நம்ம தட்டி கேட்கணும். இது வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸில் வந்து நிறையா பசங்க காலேஜ் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து அந்த லெக்சரர் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி நீ கிளாஸ் விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் வந்து சார் அப்படின்னோடனே, நான் தான் உன்னை வெளியே போன்னு சொல்கிறேன்லப்பா, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் இப்படிங்கிறப்பல நான் ஒரு தடவை சொன்னதான், நீ வெளியே போனால் போகணும் அப்படின்னோடனே சார் அந்த பையன் வந்து ஒன்றும் சொல்லாமல் போயிடுறாப்புல. அப்புறம் அந்த கிளாஸில் அந்த பாய்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ அந்த லெக்சர் கேட்குறாரு, நான் வந்து அவனை வந்து எதுக்கு வெளியே அமிச்சேன்னு அவனுக்கும் தெரியாது, உங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து அமிச்சது அநியாயம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் வந்து உங்களோட ஃப்ரெண்டு, நீங்கள் யாராச்சும் தட்டி கேட்டிங்களான்னு அந்த கிளாஸில் பசங்களை கேட்டார். யாருமே பதில் சொல்ல. அப்புறம் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணார், ஏன்னா உங்களுக்கெல்லாம் பயம், கேட்டால் நீங்களும் உங்களை பனிஷ் பண்ணிடுவோம், உங்களையும் அமுச்சிடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்த அநியாயத்தை நீங்கள் யாருமே கேட்கல அப்படின்னு சொன்னார். எனக்கு இது ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தது. உண்மைதான், நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற பல விஷயங்கள் நம்ம தட்டி கேட்குறதே இல்லை, ரிபல் பண்ணுறதே இல்லை. எல்லாருமே கம்முன்னு போனால் என்ன அர்த்தம்? ஒரு 3-4 நாள் இருக்கும். பார்த்திங்கன்னா திடீர்னு 10 மணிக்கு மேலே நிறையா வெடிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன், ஏன் இந்நேரத்தில் வெடிக்கிறாங்க? எனக்கு வந்து என்ன ஃபெஸ்டிவல்னு ஆக்சுவலி தெரியல. ஏன் அப்நார்மலாக இருக்கே அப்படின்னு சொன்னோடனே பையன்கிட்ட கேட்டேன், ஏன் வெடிக்கிறாங்கன்னா அவனு சொன்னாம்மா தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் பாட்டு படிச்சுட்டு 2 நாளாக வெடிச்சுது. அப்புறம் நான் பையன்கிட்ட சொன்னேன், நம்ம என்ன வெடிச்சதுன்னு போய் கவனிக்கணும், எதனால் 10 மணிக்கு மேலே வெடிக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச எந்த ஃபெஸ்டிவலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு போய் என்னென்னு விசாரிக்கலான்னு நாங்கள் நினைக்கும் போது அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட இப்படி சொன்னோம், இப்படி வந்து நைட்டு வந்து வெடிச்சிருக்காங்க, எதுக்கு வெடிச்சாங்கன்னு தெரியல, நம்ம என்னென்னு போய் கேட்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இல்லை இது வந்து இந்த பங்குனி உத்திரம் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு, அதனால தான் அதை வெடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஏன் ஒரு இடத்துல அது வெடியா பாமானே நமக்கு தெரியாது பாருங்கள். நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து தப்பு நடந்தால் நம்ம அநியாயம் போய் கேட்கணும். நம்ம போய் ஒருத்தர் கேட்டால் தான் இன்னொருத்தர் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது வருவாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை யாருமே வரதில்லை, ஏன்னா மித்தவங்க பிரச்சனைக்கு நம்ம போகிறதே இல்லையே. ஸோ இதெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம வந்து இப்போ யார் ரியல் ஹீரோ, யார் ரீல் ஹீரோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரியல் ஹீரோஸ்லாம் யார்? நமக்கோசரம் வந்து நிற்கிறவங்க, நமக்கு தட்டி கேட்குறவங்க, நம்மளோட மனசில் என்ன இருக்கோ அதை கேட்குறவங்க தான் ரியல் ஹீரோஸ். ரீல் ஹீரோஸ்லாம் என்ன, அவங்க படத்தில் தான். இப்போ படத்தில் வந்து அவங்க சண்டை போடுறாங்கன்னா எத்தனை பேருக்கு நிஜமான வாழ்க்கையில் எத்தனை பேரோடு ஒருத்தர் சண்டை போட முடியும்? அந்த மாதிரி பறந்து சண்டை போட முடியுமா? ஸோ படத்தில் பார்க்குற விஷயங்கள் வேறு, நிஜத்தில் பார்க்குற விஷயங்கள் வேறு. இப்போது நம்ம கண்ணில் நிறைய ஹீரோஸ் வந்து கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட பிரச்சனையை பேசுகிறாங்க, நம்மளுக்கு என்ன வேணுமோ அவங்க சொல்கிறாங்க, நம்மளோட எண்ணங்களை அவங்க எண்ணங்களாக பிரதிபலிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம நோட் பண்ண, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து இப்போ நான் முதல்ல
அதில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், லஞ்சம்லாம் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அந்த லஞ்சத்தை கேட்குறக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. அதெல்லாம் நம்ம என்னன்னு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னெலாம் சொல்லக்கு தான் பண்ணணும். அவங்க நன்மைக்கு பண்ணுறாங்களா, நம்ம நன்மைக்கு பண்ண போகிறாங்களா, நமக்கோசரம் வந்து நிற்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஓகேயா?